நேத்திக்கு வரைக்கும் நல்லா இருப்பாங்க, திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு செய்தி வந்திருக்கும் அவங்க தற்கொலை முயற்சி பண்ணிருப்பாங்க. இல்ல அவங்ககிட்ட ஏதாவது சொத்து இருக்குன்னா சொத்தெல்லாம் எங்க விற்கணுமோ விற்பாங்க. இல்ல தற்கொலையை பத்தி அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பூச்சி மருந்து எந்த கடையில இருக்கு அந்த கடைக்கு போயிட்டு வாங்கி பத்திரமா வச்சுப்பாங்க. தற்கொலை முயற்சி பண்ணவங்களை பார்த்துட்டு நீ கோழை, உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ வேஸ்ட் இப்படி சொல்றதுனால ஆல்ரெடி உள்ள இருக்க ஆதங்கத்தை நீங்க அதிகப்படுத்துறீங்க. வணக்கம், என் பேர் டாக்டர் அரவிந்த், மனநல மருத்துவர். இன்னைக்கு நான் தற்கொலை முயற்சி மற்றும் தற்கொலை எண்ணங்கள் இதை பத்தி பேச போறேன். தற்கொலை எண்ணங்கள் எப்போ வரும்னா, எனக்கு அதீத மன அழுத்தம் இருக்கும் போது, இந்த மன அழுத்தத்திலிருந்து நான் வெளியில போறதுக்கு எந்த வழி இல்லை, இந்த மன அழுத்தத்துல எனக்கு உதவி செய்யும் எந்த வழி இல்லை, இந்த மாதிரி எண்ணத்துல இருக்கும் போது நம்மளுக்கு ஒரே வழி இதை மறக்கிறதுக்கு நம்ம தற்கொலை முயற்சி பண்றது. தற்கொலை எப்படி பண்றது அதை யோசிக்கிறது தான். பொதுவா என்ன சொல்றாங்க, ஒரு 40 வினாடிக்கு ஒருத்தர் தற்கொலையால இறந்து போயிடுறாரு. அதுல காரணம் மன அழுத்தம் மற்றும் மனச்சிதைவு. மனநோயாளி உள்ளவங்க தற்கொலை பண்ற வாய்ப்பு அதிகம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே இதுல இருந்து ஓரளவுக்கு வெளியில வந்துருவாங்க. ரெண்டாவது ரகம் உணர்ச்சி பூர்வமா செய்யறது, அந்த நேரத்திலையும் தற்கொலை செய்வாங்க. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு முடிவு பண்ணிட்டு அப்பயே செஞ்சிருவாங்க. இதுக்காக அவங்க பிளானோ இல்லை இதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்க. பேஷண்ட்டுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் ஒரு சண்டை வருது, ஒரு சின்ன சண்டையாக இருக்கலாம், ஏதாவது திட்டி இருக்கலாம், இல்லை வேலை செய்யலைன்னு திட்டி இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகலன்னு திட்டி இருக்கலாம். இது இப்போ என்ன ஆகும், இவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு அந்த உணர்ச்சி அதிகமாகும். அந்த நேரத்தில் போயிட்டு டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒரு பூச்சி மருந்தோ இல்லை கெரோசினோ குடிச்சிருவாங்க. இவங்கள பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன், திடீர்னு பண்ணிட்டேன், என்னால் அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல, அந்த நேரத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பிரச்சனையை சமாளிப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணணும். இவங்களுக்கு பிரச்சனையை சமாளிப்பு திறன் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, அடுத்த வாட்டி பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை எடுத்து அதை எப்படி சமாளிக்கலாம், இல்லை இப்போ சமாளிக்கலாமா, இல்லை தள்ளி போடலாமா, இல்லை இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. மூணாவது ரகம் உள்ளவங்க எப்படின்னா, இதை பத்தி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு திசையே இல்லாத பிரச்சனையா இருக்கும், சரி பண்ண முடியாத பிரச்சனையா இருக்கும், இது நாள் அதிகமாயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பண பிரச்சனையா இருக்கும், எல்லாம் சுத்தி கடன் கேட்கறாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க. இப்படி இருக்கும் போது இதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி பண்றவங்க ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி செய்வாங்க. உதாரணத்துக்கு எழுதி வைப்பாங்க, இல்ல அவங்ககிட்ட ஏதாவது சொத்து இருக்குன்னா சொத்தெல்லாம் எங்க விற்கணுமோ விற்பாங்க. இல்ல தற்கொலையை பத்தி அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பூச்சி மருந்து எந்த கடையில இருக்கு அந்த கடைக்கு போயிட்டு வாங்கி பத்திரமா வச்சுப்பாங்க. எல்லாரும் கிளம்புறதுக்கு கரெக்டான நேரம் பார்த்துட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்றவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் இவங்க இறந்து போற வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்களுக்கு அது பண்றதுக்கு நாட்டம் அதிகமா இருக்கு. ஸோ இவங்கள மனநல மருத்துவர்கிட்ட கூட்டு போயிட்டு கூட இருந்து அவங்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்குமோ, இல்லை என்ன சமாளிப்பு திறன் கொடுக்குமோ, இல்லை என்ன உதவி பண்ணணுமோ இது பண்ணணும். தற்கொலைன்னு சொல்றது ஒரு புதிர் தான். ஏன்னா யாரு எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது. நேத்திக்கு வரைக்கும் நல்லா இருப்பாங்க, திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு செய்தி வந்திருக்கும் அவங்க தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டாவது ரகமும் இருக்கு. நிறைய வாட்டி சொல்லிட்டே இருப்பார், நான் பண்ண போறேன்னு பண்ணாத இருப்பாங்க. ரெண்டுத்தையும் நம்ம அலட்சியமா எடுத்துக்க முடியாது. தற்கொலையை பத்தி பேசுறதே தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தப்பான புரிதல். நீங்க உதாரணத்துக்கு, எனக்கு தற்கொலை எண்ணம் இருக்குது, என்னை சுத்தி என் பிரச்சனையை கேட்க ரெடியா இருக்காங்க, என் ஆதங்கத்தை கேட்க ரெடியா இருக்காங்கன்னா அந்த உணர்ச்சி வெளியில வர வாய்ப்பு அதிகம். நான் தற்கொலை பத்தி எதாவது என்கிட்ட பேசினாங்கன்னா நானும் ஓகே, எனக்கு முன்னாடி இருக்கவங்க இது கேட்க ரெடியா இருக்காங்க, நான் பேச வாய்ப்பு அதிகம். நான் தற்கொலை பத்தி என்னை பேச ஒரு சூழ்நிலை எதுவுமே கொடுக்கலன்னா நான் அது சொல்லாதே நான் அதை பண்ண வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, தற்கொலை முயற்சி பண்ணவங்களை பார்த்துட்டு நீ கோழை, உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ வேஸ்ட் இப்படி சொல்றதுனால ஆல்ரெடி உள்ள இருக்க ஆதங்கத்தை நீங்க அதிகப்படுத்துறீங்க. அந்த மாதிரி பேசுறது தவறு. பெரும்பாலும் பிரச்சனை உள்ளவங்ககிட்ட நீங்க பிரச்சனை சரி பண்ண கூட அவசியம் இல்லை. அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நீங்க சும்மா அவங்க முன்னாடி இருந்து கேட்டாலே போதும். ஏன்னா பாதி நேரம் உணர்ச்சி வெளியில வந்தாலே இந்த தற்கொலை எண்ணங்கள் வாய்ப்பு கம்மியாகும். நீங்க பணம் கொடுத்து அவங்க பிரச்சனையை சரி பண்றதோ, இல்லை அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனையை சரி பண்றதோ முடியுமா இல்லையான்னு தெரியாது. பட் அவங்க முன்னாடி இருந்து அவங்க சொல்றது கேட்டாலே பாதி நேரம் அந்த உணர்ச்சி கம்மியாயிடும். தற்கொலை முயற்சி பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. காரணம் என்னன்னா, ஒரு வாட்டி தற்கொலை முயற்சி பண்ணா அவங்க அடுத்த வாட்டி பண்ண வாய்ப்பு அதிகம். உதாரணத்துக்கு, எனக்கு 2 பேஷண்ட் வராங்க, 2 பேரும்
தற்கொலை முயற்சியோடு என்கிட்ட வராங்க. அதில் ஒருத்தர் முன்னாடியே ஒரு வாட்டி பண்ணியிருக்காரு, இல்லை அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னா நான் அவருக்கு கவனம் அதிகமாக செலுத்துவேன். காரணம் என்னன்னா இவங்களோட வாய்ப்பு திருப்பி பண்ணுறது அதிகம்.